இந்தி மொழியை புகட்டுவது கட்டாயமெனில் ஒழிப்பதும் கட்டாயம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் வரிகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த பதிவில். இந்தி மொழியை புகட்டுவது கட்டாயமெனில் ஒழிப்பதும் கட்டாயமே என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் வரிகளையும் அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த பதிவுகளை நாம் திரையில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், அந்த பதிவுல என்ன குறிப்பிட்டிருக்கிறார், என்ன சொல்ல வரார் ஸ்டாலின்? இன்று மதுரவாயல் அருகே இந்த இந்திக்கு எதிராக கோலம் அந்த பகுதி மக்கள் எல்லாம் வரைந்திருந்த நிலையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பழைய ஒரு கவிதையை சுட்டிக்காட்டி ஸ்டாப் இந்தி இம்போசிஷன் என்று அந்த கருத்தில் பதிவிட்டிருக்கிறார். இன்ப திராவிடத்தில் இந்தி மொழியே நீ இட்ட அடி வெட்டப்படும் இந்தி மொழியே, துன்பம் கொடுக்க வந்த இந்தி மொழியே, உன் சூழ்ச்சி பழிப்பதில்லை எம்மிடத்திலே, அன்பின் தமிழிளைஞர் தாய் அளித்திடும் நல் அமுத தமிழ் மொழிக்கு வாய் திறக்கையில் உன்னை புகட்டுவது கட்டாயமெனில் உன்னை ஒழிப்பதும் எங்களுக்கு கட்டாயமன்றோ என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதிய அந்த கவிதையை மட்டும் மேற்கோள் காட்டி இந்தி ஒரு அதாவது இந்தியை திணித்தால் நாங்கள் விடமாட்டோம் என்று ஒரு தோணியில் அவர் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கார். தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை 2 மொழி கொள்கை என்பது தமிழகத்தில் அழிந்துவிட்டதாக அவர் சொல்லியிருந்தார் நிலையில் தற்போது முதலமைச்சர் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு வீடியோ என்று கூட நம்ம புதிய தலைமுறை கூட ஒளிபரப்பியிருந்தோம். இந்த மதுரவாயல் பக்கத்துல ஒரு அந்த பகுதி மக்களே சாலைகள்ல குறிப்பாக தெருக்களில் கோலம் இந்தி மொழிக்கு எதிராக அவர்கள் வரைந்திருந்தார்கள். அதை டேக் செய்து இந்த கருத்தை முதலமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டில் பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு பதிவை ஒன்றை இட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தை நாடப்போவதாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதலமைச்சரோடு ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாங்க? நீதிமன்றத்திற்கு போக வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே நீட் விவகாரத்திலும் ஒரு பெரிய அளவிற்கான ஒரு ரெமெடி தமிழக அரசுக்கு கிடைக்கவில்லை. தற்போது மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது நிதி கொடுக்க மாட்டோம் என்று. இதனால் பாதிக்கப்படுவது மாணவர்களும் மற்றும் ஆசிரியர்கள் தான். நேரடி சொன்னால் கிட்டத்தட்ட 40 லட்சம் மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் பணிகளில் பாதிப்பு ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு தற்காலிக ஆசிரியர்கள் 12,000 பேர் உட்பட 30,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காத ஒரு சூழல் ஏற்படும். ஏற்கனவே தமிழக அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருக்கிறது. தொடர்ச்சியாக பட்ஜெட் கூட்டம் குறிப்பாக வரக்கூடிய 15ஆம் தேதி 14ஆம் தேதி தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. எனவே பள்ளிக்கல்வித்துறைக்கு எந்த மாதிரியாக நிதி ஒதுக்கப்படும், இந்த இழப்பீடை அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் காத்திருக்கிறது. ராதா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரமேஷ்.